வணக்கம். அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற போது, விமர்சிக்க வேண்டாம், அரசாங்க கோப்புகளை சரிபார்க்கவே அவர்களுக்கு கால அவகாசம் தேவைப்படும் என்று காமராஜரும் கூறியதாக வரலாற்று பதிவுங்க. அப்படி இருக்கையில் சமீபத்தில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக நடக்கின்ற பொதுக்கூட்டங்களில் கமல்ஹாசன் துவங்கி சமீபத்தில் ரஜினிகாந்த் வரை, இது விமர்சனம் அல்ல என்று சொன்னாலும் கூட அவர்களை நாகரிகம் கருதி பேசாமல் இருப்பது நல்லது என்பது என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம்ங்க. ஏனென்றால் தளபதி விஜய் அவர்கள் ஒற்றையாளாக கட்டி இழுக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தேரை வடம் பிடிக்கும் ஒவ்வொருவரும் பெரும் சுமையை கையாள வேண்டிய சூழலில் நிர்வாகிகளே கொஞ்சம் பேசுபொருளாக ஊடகங்களில் திரித்து பேசுவதற்கு இடம் கொடுக்காமல் விஜய் அவர்களின் தன்மையை போன்றே சிந்தாமல் சிதறாமல் வாக்குகளை அள்ள வேண்டிய சூழலில் நெருக்கடியில் 2026ஆம் ஆண்டு தேர்தலை தமிழக வெற்றிக் கழகம் எதிர்கொள்வதால் இதை உணர்ந்து கொண்டு நிர்வாகிகள் காலப்போக்கில் எப்படி விஜய் அவர்களுக்கு வாக்குகளை சேகரித்து தரப்போகிறார்கள் என்பதை உங்களைப் போலவே நானும் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேங்க.